என்ன நண்பா, கோயம்புத்தூர்ல இருக்க இன்ஜினியரிங் காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பார்க்க வந்திருக்கீங்களா? ஒரு இன்ட்ரோ கொடுத்துக்கிறேன். ஏன்னா இந்த வீடியோ யார் மனதையும் துன்புறுத்த கிடையாது. அதே போல கோயம்புத்தூர்ல இருக்க இன்ஜினியரிங் காலேஜோடைய மனங்களெல்லாம் புண்படுத்தவோ கிடையாது. நிறைய காலேஜுக்கு கோயம்புத்தூர்ல இருக்க இன்ஜினியரிங் காலேஜுக்கு நம்ம ஃபோன் பண்ணி கேட்டோம். அவங்க சொன்ன ஃபீஸை இந்த வீடியோல சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாம சில பேர் என்கிட்ட கேட்பாங்க கமெண்ட்ல இந்த வீடியோ பார்த்துட்டு, சார் இது வந்து ஒரு வருஷத்து ஃபீஸா இல்ல 4 வருஷத்து ஃபீஸா சார் அப்படின்னு கேட்பாங்க. இது ஒரு வருஷத்து ஃபீஸ் தாங்க. அதே போல வீடியோல நிறைய சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு அரசு நடத்துது பாத்தீங்களா கவுன்சிலிங், இன்ஜினியரிங் கவுன்சிலிங் நடத்துதுல தமிழ்நாடு அரசு, அது மூலியமா கவுன்சிலிங் வழியா போனா மட்டும்தான் இந்த ஃபீஸ் எல்லாம். அதுக்கு நம்ம ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு அவங்க சொன்ன விஷயத்தெல்லாம் நீங்க போய் பார்த்துட்டு வாங்க. வீடியோட எண்டுல முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு, அதையும் பாருங்க. சரி, ஒன்றும் பண்ண வேணாம், அந்த லைக் பட்டனை டச் பண்ணிட்டு போனீங்கன்னா கோயம்புத்தூர்ல இந்த வருஷம் யார் யார் இன்ஜினியரிங் படிக்க போறீங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படியே லைக்கை டச் பண்ணிட்டு போங்க. ஹலோ கைஸ், நான் உங்க ட்ரெண்டிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஸ். நம்ம சேனலை பார்க்க நீங்க புதுசா வரீங்க, இன்ஸ்டாகிராம் பேஜ் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. 2023 இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல ஏகப்பட்ட வீடியோக்கள் நம்மளுடைய ட்ரெண்டிங் தமிழ் கோபி சேனல்ல அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அதே டைம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய காலேஜோடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பத்தி பார்க்க போறோம். நிறைய காலேஜுக்கு நம்ம சேனல்ல இருந்து நம்ம கால் பண்ணியிருந்தோம். அவங்க சொன்ன ஃபீஸை வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்ல போறேன். அது மட்டும் இல்லாம நிறைய பேர் என்னோட படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டையும் கேட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாம இன்ஸ்டாகிராம்ல படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டையும் கேட்டிருக்கேன். எல்லாத்தையும் கேட்டு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய காலேஜோடைய ஃபீஸை தான் சொல்ல போறேன். ஆனா இப்போ நான் சொல்ல போற ஃபீஸ்ல நான் சொல்ற ஃபீஸை விட அதிகமாக தான் இருக்கலாம், குறைவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. ஸோ இப்போ நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிடுறேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இந்த விஷயத்துல நீங்க இது மாதிரி எல்லாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பா இதுல இருந்து உங்களுக்கு மைனஸ் பண்ணிடுவாங்க. அது இல்லாம தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல போறேன். என்னன்னா, நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்டா இருந்தா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 25,000 ரூபாய் மைனஸ் பண்ணுவாங்க. ஆனா 25,000 ரூபாங்கிறது பிரைவேட் காலேஜ்ல மட்டும்தான் பண்ணுவாங்க. ஸோ நல்லா புரிஞ்சுக்குங்க. அடுத்த கட்டமா வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 7.5 ரிசர்வேஷன் ஸ்டூடெண்டா இருந்தா எங்க போனாலும் ஃப்ரீயா படி, ஜாலியா இரு, அவ்வளவுதான். 7.5னா நீங்க எங்க வேணா போய் படிக்கலாம். அதே டைம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி ஸ்டூடெண்டா இருந்தா போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்னு ஒன்று இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 55,000 ரூபாய் கொடுப்பாங்க. நீங்க வந்து வருமானத்துல ஒரு 1.5-2 லட்சம் ரூபாய் கம்மியா, நீங்க எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிக்கு வந்து ரொம்ப வருமானத்துல குறைவா இருந்தா உங்களுக்கு போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க. அதுல நீங்க 55,000 ரூபாய் வாங்கலாம். இதெல்லாம் வந்து நான் சொல்ற ஃபீஸ்ல இருந்து நீங்க கழிச்சுக்கலாம். ஓகேவா? சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது வந்து இப்ப நான் சொன்னது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இது ஒன்லி பிரைவேட் காலேஜுக்கு மட்டும்தான். ஸோ ஓகே ஃபைன். கவர்மெண்ட் எய்டுலையும் குறைப்பாங்க, ஆனால் கொஞ்சம் கம்மியாக தான் குறைப்பாங்க. ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்க போனோம்னா நம்ம வந்து பிஎஸ்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர்ல இருக்கு. இந்த காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் ஃபீஸ் இங்க வந்து செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்ஸ்னு ஒன்று இருக்கு. அது வந்து 1,05,000 வாங்குறாங்க. அடுத்த கட்டமா எய்டட் எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், செல்ஃப் சப்போர்ட்டர்லாம் இல்லாத ஒரு கோர்ஸ் எடுத்தீங்கன்னா இங்க வந்து உங்களுக்கு கரெக்டா 20,000 ரூபாய் ஃபீஸ் வாங்குறாங்க. அடுத்த கட்டமா வந்து பாத்தீங்கன்னா நீங்க சாண்ட்விச் கோர்ஸ்னு ஒன்று இருக்கு. அந்த சாண்ட்விச் கோர்ஸ் எடுத்தீங்கன்னா 1,05,000 வாங்குறாங்க. அடுத்து இங்க வந்து ஹாஸ்டல் ஃபீஸ்னு பார்த்தா ஹாஸ்டல் 3 வகையா பிரிச்சிருக்காங்க. இங்க வந்து 90,000 ரூபாய்க்கும் ஹாஸ்டல் இருக்கு, 1,05,000 ரூபாய்க்கும் ஹாஸ்டல் இருக்கு, 1,30,000 ரூபாய்க்கும் ஹாஸ்டல் இருக்கு. நீங்க எதுல வேணாலும் போய் தங்கி படிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ நேரடியா அந்த காலேஜ்ல படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்ட இன்ஃபர்மேஷன். அதனால இந்த பிஎஸ்டி காலேஜ்ல இவ்வளவுதான் ஃபீஸ். ஓகேவா? பிஎஸ்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. அடுத்து நம்ம பார்க்க போறது கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜில வந்து பாத்தீங்கன்னா எய்டட் எடுக்க போனீங்கன்னா அங்க வந்து 25,800 ரூபாய் தான் ஃபீஸ் வாங்குறாங்க. அடுத்த கட்டமா வந்து பாத்தீங்கன்னா நீங்க செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்ஸ் எடுக்க போனீங்கன்னா 70,000 ரூபாய் வரைக்கும் இந்த கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜில ஃபீஸ் வாங்குறாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்டல் ஃபீஸ்னு பார்க்க போகையில கரெக்டா உங்களுக்கு ஒரு 35,000 இருந்து ஒரு 40,000 ரூபாய் வரைக்கும் வாங்குறாங்க. ஆனா கேர்ள்ஸுக்கு ஒரு 45,000 ரூபாய் வரைக்கும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அந்த காலேஜ்ல சொன்னாங்க. அதே டைம் அடுத்து வந்து நம்ம பார்க்க போறது கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜ் கோயம்புத்தூர்ல தான் இருக்கு. இந்த காலேஜ்ல நீங்க காலேஜ் ஃபீஸ்ன்னு பார்த்தா இங்க வந்து 11,500 ரூபாய் தான் காலேஜ் ஃபீஸ் வாங்குறாங்க. ஹாஸ்டல் ஃபீஸ்ன்னு பார்த்தா ஒரு 5,000 ரூபாய் வந்து டெபாசிட் பண்ணணும், மாசம் 2,500 ரூபாய் கட்டணும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜில கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். அடுத்து பிஎஸ்டி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இது பிஎஸ்டி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இங்க காலேஜ் ஃபீஸ்ன்னு பார்த்தா வந்து பாத்தீங்கன்னா 89,000 ரூபாய் வாங்குறாங்க. ஹாஸ்டல் ஃபீஸ்ன்னு பார்த்தா 1,20,000 ரூபாய் வாங்குறாங்க. பிஎஸ்டி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜில இதுதான் வாங்குறாங்க ஃபீஸ். அடுத்த கட்டமா நம்ம சொல்ல போற காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இங்க வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் ஃபீஸ்ன்னு பார்த்தா 1,50,000 ரூபாய் வாங்குறாங்க. அடுத்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்டல் ஃபீஸ்ன்னு பார்த்தா 1,20,000 ரூபாய் வாங்குறாங்க ஹாஸ்டல் ஃபீஸ். ஸோ ஓகேவா? அடுத்து ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜின்னு ஒன்று இருக்கு. ஸோ அது இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, இது வெறும் டெக்னாலஜி.
இதுல வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் ஃபீஸ்னு பார்த்தா இதுலயுமே 1,50,000 தான் வாங்குறாங்க. ஹாஸ்டல் ஃபீஸ்னு பார்த்தா இங்கேயுமே 1,20,000 தான் வாங்குறாங்க. ரெண்டுமே ஒரே கேம்பஸ்னால ஒரே ஃபீஸ் தான். அடுத்து நம்ம சொல்ல போற காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இந்த குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜில காலேஜ் ஃபீஸ்னு பார்த்தா 1,05,000 ரூபா வாங்குறாங்க. 1,05,000 வாங்குறாங்க காலேஜ் ஃபீஸ். ஹாஸ்டல் ஃபீஸ்னு பார்க்க போயில 1,00,000 ரூபா வரைக்கும் வாங்குறாங்க. அடுத்த கட்டமா நம்ம சொல்ல போற காலேஜ் ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இங்க வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் ஃபீஸ்னு பார்த்தா 95,000 ரூபா வாங்குறாங்க. ஹாஸ்டல் ஃபீஸ்னு பார்த்தா அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 95,000 ரூபா தான் வாங்குறாங்க. ரெண்டுமே சேம் தான். காலேஜ் ஃபீஸ் ஹாஸ்டல் ஃபீஸ் ரெண்டுமே சேம் தான். அடுத்து ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ எவ்வளவு ஃபீஸ் வாங்குறாங்கன்னு நான் சொல்றேன். ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல ஃபீஸ் எவ்வளவு வாங்குறாங்கன்னா இங்க வந்து கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் ஃபீஸ்னு பார்த்தா 1,03,000 ரூபா வாங்குறாங்க. ஹாஸ்டல் ஃபீஸ்னு பார்த்தா ஒரு 90,000 ரூபா வாங்குறாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்ல போற காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் கோயம்புத்தூர். அங்க என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தவன் படிச்சான். அவன்கிட்ட நான் கேட்டதுக்கு காலேஜ் ஃபீஸ்னு பார்த்தா ஒரு 15,000 ரூபா வாங்குறாங்க. இங்க ஹாஸ்டல் ஃபீஸ்னு பார்த்தா ஒரு 34,800 ரூபா வாங்குறாங்க. நீங்க வந்து 3,000 ரூபா மாசம் மாசம் கட்டுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இது ஹாஸ்டல் ஃபீஸோடைய டீடைல். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கேபிஆர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இது வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல தான் இருக்கு. இந்த காலேஜோட காலேஜ் ஃபீஸ்னு பார்த்தா இங்க வந்து பாத்தீங்கன்னா 97,000 ரூபா வரைக்கும் வாங்குறாங்க. ஹாஸ்டல் ஃபீஸ்னு பார்த்தா ஒரு 1,00,000 ரூபா வாங்குறாங்க. ஓகேவா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அங்க வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் ஃபீஸ்னு பார்த்தா ஒரு 1,10,000 ரூபா வாங்குறாங்க. ஒரு சில கோர்ஸுக்கு 1,00,000 ரூபா வாங்குறாங்க. ஆனா 1,00,000 கண்டிப்பா 1,00,000 வரும். அதே போல ஹாஸ்டல் ஃபீஸ்னு பார்த்தா 85,000 ரூபா வாங்குறாங்க இந்த கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல. அடுத்த கட்டமா வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ சக்தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இதுல வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் ஃபீஸ்னு பார்த்தா ஒரு 95,000 ரூபா வாங்குறாங்க. இங்க வந்து ஹாஸ்டல் ஃபீஸ்னு பார்த்தா 95,000 ரூபாய்க்கு வாங்குறாங்க. இங்க ஒரு ஹை லெவல்ல இருக்கக்கூடிய ஹாஸ்டல் ஃபீஸ் 1,10,000 ரூபா வரைக்கும் வாங்குறாங்க. அடுத்த கட்டமா ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜில எவ்வளவு ஃபீஸ் வாங்குறாங்கன்னு சொல்றேன். ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜில காலேஜ் ஃபீஸ்னு பார்த்தா ஒரு 86,000 ரூபா வாங்குறாங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கட்டமா வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்டல் ஃபீஸ்னு பார்த்தா ஒரு 85,000 ரூபா வாங்குறாங்க. ஹாஸ்டல் ஃபீஸ் 85,000 ரூபா. இதுதான் ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜில இருக்கக்கூடிய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? இங்க வந்து ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜில நீங்க சிஎஸ்சி ஓரியன்டட் கோர்ஸ் எடுக்க போனீங்கன்னா அதுக்கு 1,02,000 ரூபா வரைக்கும் வாங்குறாங்க. சிஎஸ்சி ஓரியன்டட் மெக்கானிக்கல் ட்ரிபிளிக்கு மட்டும்தான் உங்களுக்கு 86,000 ரூபா. இந்த மெக்கானிக்கல் ட்ரிபிள் யாரும் எடுக்க மாட்டாங்கல்ல, அதனால இதுக்கு கொஞ்சம் கம்மியா தான் ஃபீஸ் வாங்குறாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜில ஃபீஸ் எவ்வளவு வாங்குறாங்கன்னா காலேஜ் ஃபீஸ்னு பார்த்தா 85,000 இருந்து 90,000 ரூபா வரைக்கும் வாங்குறாங்க. ஹாஸ்டல் ஃபீஸ்னு பார்த்தா 75,000 ரூபாய்க்கு ஹாஸ்டல் இருக்கு. அதை விட கூட போகணும்னா 1,10,000 ரூபா வரைக்கும் ஹாஸ்டல் இருக்கு. ஓகேவா? இதுதான் இந்த கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜில இருக்கக்கூடிய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். அடுத்து பார்த்தோம்னா ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இதுல வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்னு பார்த்தா 85,000 ரூபா காலேஜ் ஃபீஸ் வாங்குறாங்க. ஹாஸ்டல் ஃபீஸ் 75,000 ரூபா வாங்குறாங்க. அடுத்து இதுலயே ஹிந்துஸ்தான் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு ஒன்று இருக்கு. அதுல காலேஜ் ஃபீஸ்னு பார்த்தா 85,000 ரூபா வாங்குறாங்க. ஹாஸ்டல் ஃபீஸ்னு பார்த்தா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 75,000 ரூபா வாங்குறாங்க. ரெண்டுமே ஒண்ணுதான். ஹிந்துஸ்தான் இது ரெண்டுமே ஒரே மேனேஜ்மெண்ட் தான். ஸோ இதுல இவ்வளவுதான் ஃபீஸ் வாங்குறாங்க. அடுத்து எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இங்க வந்து பாத்தீங்கன்னா இதுல காலேஜ் ஃபீஸ்னு பார்த்தா இங்க வந்து கரெக்டா 1,05,000 ரூபா வாங்குறாங்க. ஹாஸ்டல் ஃபீஸ்னு பார்த்தா 85,000 ரூபாய்க்கும் ஹாஸ்டல் இருக்கு, 95,000 ரூபாய்க்கும் ஹாஸ்டல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மேலையும் வந்து 1,05,000 ரூபாய்க்கு கூட ஹாஸ்டல் இந்த எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜில இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்து எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல காலேஜ் ஃபீஸ்னு பார்த்தா 1,05,000 ரூபா வாங்குறாங்க. ஹாஸ்டல் ஃபீஸ்னு பார்த்தா 85,000 ரூபா வாங்குறாங்க. இந்த இது ரெண்டுமே ஒண்ணுதான். எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியும் இன்ஜினியரிங் ரெண்டுமே ஒண்ணுதான். அடுத்த கட்டமா வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் என்ஜிபி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்த டாக்டர் என்ஜிபி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் ஃபீஸ்னு பார்த்தா உங்களுக்கு 1,40,000 ரூபா வாங்குறாங்க. ஹாஸ்டல் ஃபீஸ்னு பார்த்தா 85,000 ரூபா வாங்குறாங்க ஹாஸ்டல் ஃபீஸ். அடுத்த கட்டமா நம்ம சொல்ல போற காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா கற்பகம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்த கற்பகம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜில காலேஜ் ஃபீஸ்னு பார்த்தா 1,00,000 ரூபா வாங்குறாங்க. ஹாஸ்டல் ஃபீஸ்னு பார்த்தா இங்க 80,000 ரூபா வாங்குறாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நேரு இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. நேரு இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜில நீங்க படிக்க போனீங்கன்னா காலேஜ் ஃபீஸ்னு பார்த்தா இங்க 75,000 ரூபா வாங்குறாங்க. ஹாஸ்டல் ஃபீஸ்னு பார்த்தா அதுவுமே 75,000 ரூபா தான் வாங்குறாங்க. அடுத்து பிஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜின்னு ஒன்று இருக்கு. அந்த காலேஜ்ல நீங்க படிக்க போனீங்கன்னா காலேஜ் ஃபீஸ்னு பார்த்தா 1,00,000 ரூபா வாங்குறாங்க. ஹாஸ்டல் ஃபீஸ்னு பார்த்தா 65,000 ரூபா தான் வாங்குறாங்க. நீங்க அங்க இருக்கக்கூடிய பிஎஸ்பி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜின்னு கோயம்புத்தூர்ல ஒன்று இருக்கு, டெக்னிக்கல் கேம்பஸ்னு. அதுல படிக்க போனீங்கன்னா காலேஜ் ஃபீஸ்னு பார்த்தா 1,00,000 ரூபா வாங்குறாங்க.
ஹாஸ்டல் ஃபீஸ்னு பார்த்தா 72,500 ரூபா வாங்குறாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா KGISL இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு ஒன்று இருக்கு. KGISL இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு ஒன்று இருக்கு. அதுல காலேஜ் ஃபீஸ்னு பார்த்தா 95,000 ரூபா வாங்குறாங்க. ஆனா வந்து ஃபர்ஸ்ட் இயர்னால உங்களுக்கு 25,000 ரூபா எக்ஸ்ட்ராவே வாங்குறாங்க. 25,000 ரூபா எக்ஸ்ட்ராவே வாங்குறாங்க. ஸோ இங்க மெக்கானிக்கல் ஓரியன்டான மெக்கானிக்கல் மட்டும் எடுத்தீங்கன்னா இங்க ஒரு 55,000 ரூபா ஃபீஸ் வாங்குறாங்க. ஹாஸ்டல் ஃபீஸ்னு பார்த்தா 75,000 ரூபா வந்து பாத்தீங்கன்னா இந்த KGISL இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜில வாங்குறாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ஒன்று இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா அந்த சிவா டெம்பிள்கிட்ட இருக்கு. இந்த காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் ஃபீஸ்னு பார்த்தா 75,000 ரூபா வாங்குறாங்க. ஹாஸ்டல் ஃபீஸ்னு பார்த்தா 70,000 ரூபா தான் வாங்குறாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நேரு இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜின்னு ஒன்று இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் ஃபீஸ்னு பார்த்தா 75,000 ரூபா வாங்குறாங்க. ஹாஸ்டல் ஃபீஸ்னு பார்த்தா அதுவுமே 75,000 ரூபா தான் வாங்குறாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்ல போற காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா RVS டெக்னிக்கல் கேம்பஸ். RVS டெக்னிக்கல் கேம்பஸ்ல காலேஜ் ஃபீஸ்னு பார்த்தா 75,000 ரூபா தான் வாங்குறாங்க. ஹாஸ்டல் ஃபீஸ்னு பார்த்தா அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா 72,000 ரூபா தான் வாங்குறாங்க. அடுத்து இந்த RVS காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜின்னு ஒன்று இருக்கு. அதுல காலேஜ் ஃபீஸ்னு பார்த்தா அங்கேயும் 75,000 தான் வாங்குறாங்க. ஹாஸ்டல் ஃபீஸும் ஒரு 70,000 ரூபா தான் வாங்குறாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர்ல இருக்கு. இந்த காலேஜ்ல ஃபீஸ் எவ்வளவு வாங்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா காலேஜ் ஃபீஸ்னு பார்த்தா 1,00,000 ரூபா வாங்குறாங்க. ஹாஸ்டல் ஃபீஸ்னு பார்த்தா இங்க 65,000 ரூபா தான் வாங்குறாங்க. அடுத்த கட்டமா நம்ம வந்து பாத்தீங்கன்னா கதிர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இது கதிர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல காலேஜ் ஃபீஸ்னு பார்த்தா ஒரு 70,000 ரூபா வாங்குறாங்க. ஹாஸ்டல் ஃபீஸ்னு பார்த்தா ஒரு 70,000 ரூபா தான் வாங்குறாங்க. இங்க ரெண்டுமே காலேஜ் ஃபீஸும் 70, ஹாஸ்டல் ஃபீஸும் 70. அடுத்து ரத்தினம் டெக்னிக்கல் கேம்பஸ்னு ஒன்று இருக்கு. இந்த ரத்தினம் டெக்னிக்கல் கேம்பஸ்ல வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் ஃபீஸ்னு பார்த்தா இங்க 1,10,000 ரூபா வாங்குறாங்க. ஹாஸ்டல் ஃபீஸ்னு பார்த்தா ஒரு 80,000 ரூபா வாங்குறாங்க. நீங்க ஒரு ஹை கிளாஸ்ல நீங்க ஹாஸ்டல் தங்கணும்னு நினைச்சீங்கன்னா 1,05,000 ரூபா வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹாஸ்டல் இருக்கு. என்ன கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பாத்துட்டீங்களா? இந்த வீடியோ யாரு மனதையும் புண்படுத்துறதுக்காக எடுக்கல. எனக்கு தெரிஞ்ச சில காலேஜை கோயம்புத்தூர்ல ஃபோன் பண்ணி கேட்கலான்னு கேட்டேன். அவங்க சொன்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லாம இப்போ நம்ம சொன்ன காலேஜ் எல்லாத்தையுமே உங்களுடைய லைன்ல நீங்க சாய்ஸ் ஃபில்லிங்ல வைக்கலாமான்னு கேட்டீங்கன்னா அது உங்களுடைய விருப்பம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபீஸுக்காக மட்டும்தான் ஃபோன் பண்ணி கேட்டேன், வேற ஒண்ணுமே கிடையாது. இன்னும் நிறைய காலேஜுக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருக்கலாம், ஆனா என்னால முடியல. நான் ஒரே ஆளா எவ்வளவு கஷ்டப்படுறது, முடியல, தாங்க முடியலப்பா. சரி, நன்றி. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.